இப்படி நீங்கள் பழம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய பழம் பாருங்க. பார்த்தீங்களா பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பாய் ஊருமனை நினைக்கிறேன். இது அப்படியே லைனுக்கு கஜு தோட்டம் தான். இதில் நான் வீட்டை போய் உப்பு தூள் எல்லாம் போட்டு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கும். இனி என் கேட்டு வந்துருப்பீங்க எங்கே இருக்குது பாருங்க. கீழே எத்தனை இந்த கஜு பழம் இருக்குண்டு. இதை சுட்டு சாப்பிடலாம். கதையோட கதையாக நானும் பழங்களை வச்சு கொண்டு போகிறேன். இந்த பக்கம் வச்சு கொண்டு போவேன். இந்த பக்கம் பார்த்தா பிஞ்சு வைக்கிறாங்கப்பா. இங்கே பாருங்க. இவ்வளோதான் பழங்கள். இந்த கையிலையும் 2 கிடாக்கு. இவை 600 ரூபா படி விற்கிறவியா 1 கிலோ. அங்கே இருக்கிற பாருங்க. பார்க்க இவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்க. இந்த கஜுப்பழத்தின் விதையை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 7-8 வருஷத்துக்கு முற்பட்ட மரங்களாம். இங்கே பாருங்க. இந்த 3 பழத்தையும் பார்த்தீங்களோ. வணக்கம் ரவிலே. இன்றைக்கு ஒரு சூப்பரான காணொலி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தா இன்றைக்கு சமையல் காணொலி இல்லை. நான் ஒரு தோட்டத்துக்கு தான் வந்தேன். நீங்கள் எல்லோரும் அதை கடை வழியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்படி தோட்டத்தில் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். அநேகமான ஆக்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்னென்னு பாருங்க. இப்போ என்ன இடத்துக்கு வந்திருக்கிறோமெண்டு இந்த கஜுப்பழம் ஆயிட்டத்துக்கு தான் வந்து நாங்கள் இந்த வழியாக காட்டுங்க. எனக்கு மட்டும் அது என்ன செய்கிறது வளைச்சி கிளச்சி 1000 பாருங்க. இந்த கடவுளே அது போட்டுருவே இல்லை. பாருங்க 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 கஜுப்பழத்தை பாருங்க. நான் இப்போ கஜுப்பழம் தோட்டத்திலேயே பிடுங்கி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு எல்லாம் பாய் ஊருமனை நினைக்கிறேன். என்ன இனிக்குது? என்ன அருமையாக இருக்கும். இனிப்பும் பிடிப்போம். நல்லா இருக்கும். இது சாப்பிட பார்த்து தான் சாப்பிடணும். இது வரையில் அப்புறம் இந்த பால்கள் இருக்குல்லோ அது பிறந்ததுன்னா அப்புறம் அடையாளம் வந்துடும். கஜுப்பழம் வந்து கொஞ்சம் பேர் ஆஞ்சு கொண்டு போயிட்டினமாம். இது எட்ட சில இடங்கள்லாம் இருக்குது. வாங்க இப்போ போய் அதை நாங்கள் பிடுங்குவோம். பேக்கு கொண்டு வச்சுருக்குறேன். அதில் நான் பிடுங்க போகிறேன். 1க்கு 2 பேக். ஆனால் நிறைய பழங்கள் உண்டு இல்லை. இது அப்படியே லைனுக்கு கஜு தோட்டம் தான். அதில் எந்த மரத்தில் என்னால் மாயலாம். ஆனால் இப்போ வந்து பிடுங்கிட்டு போனபடியாக இல்லை உயரங்கள்லான் இருக்குது. எனக்கு எட்டாது. வாங்க இப்போ எட்டக்கூடிய அளவுக்கு இருக்கிறதெல்லாம் பிடுங்குவோம். எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்கும். இனி என் கேட்டு வந்துருப்பியல் எங்கே இருக்குது எனக்கு தரமாட்டியோ கேப்பியல் பாருங்க. கீழே எத்தனை இந்த கஜுப்பழம் இருக்குண்டு. எத்தனை பேர் ஏங்கி கொண்டு இருப்பியல் இது கிடைக்காதா சாப்பிட கிடைக்காதாண்டு. இது நஞ்சு இது கொந்து பட்டு தான் கொந்தி விழுந்து கிடக்கு. அப்போ இது சாப்பிட இல்லாது. இது இதை சுட்டு சாப்பிடலாம். அப்போ இதை நான் எடுக்கிறேன். இது தேவையில்லை. அங்கட கதை அதை அப்படிங்க. நாங்கள் அங்கே இருக்கு. இதுக்கு வேண்டோட பாருங்க. என்ன பெருசு பழம். ஆனால் அதை எட்டாது. எனக்கு அதான் முட்டைனா பார்ப்போம். இங்கே வளைக்கிறேன். எட்டாது. ஐயோ எட்டாது. இங்கே பாருங்க. பாக்கி ஆசையாக இருக்கப்பா. வாங்க இப்போ மெட்டை மரத்துக்கு போவோம். நாங்கள் வந்து ஒரு அலுவலை இதுக்கால போனாங்க. அப்படியே பார்த்தா நிறைய பழங்கள் கிடந்தது. சரி வரையக்குள்ளே வந்து பிடுங்குவோம்னு பார்த்தா வந்து பார்க்கக்குள்ள கீழே இருந்த பழங்கள் ஒன்றையுமே காணையில். என்னென்ன இந்த தோட்டக்காரண்ணியை கேட்டவர் சொன்னார். இப்போ தான் 2 அக்காமார் வந்து பிடுங்கிட்டினம் ரெண்டதால் இல்லைன்னு சொல்லிச்சினம். சரின்னு பார்த்தா இது வந்து கடவழியில் விற்கிறதில்ல தானே இந்த பழம். அப்போ கஜு விதையை வந்து இவை 600 ரூபா படி விற்கிறவியா 1 கிலோ. கிளிநொச்சியில் வந்து 750 ரூபாய்க்கு வேண்டுறவியா. அப்போ இவை அங்கே கிளிநொச்சியில் கொண்டே கொடுக்கலாதுன்ற காரணத்தால் இங்கே வந்து தானே எடுக்கிறவங்களாம் 600 ரூபாய்க்கு தான் கொடுக்குறவையா. வாங்க இப்போ பார்ப்போம். அங்கே இருக்கிற பாருங்க. அது நெல்ல சிவத்த பழங்கள் எனக்கு எட்டாது. அது பிடுங்கவும் இல்லாது. அது இனி குரங்குகளோ அணிலோ கொந்தினா தான் கொந்தி விழுந்தாதான் அதுண்ட விதையை வந்து அந்த தோட்டக்காரனை எடுத்து விற்கலாம். இனி இங்கால இருக்கிற கஜு மரத்துக்கு போவாங்க.
பெருசாண்டு இல்லை. எல்லாரும் எதிர்பார்ப்பீங்கள் இது என்ன இடமண்டேன்னு சொல்லலையாண்டு. சொல்லவே மாட்டேன் நாங்கள் கடைசி மட்டும். அப்படி சொல்லக்கூடாதா? ஜனத்தின் திட்டு அப்புறம் எங்களுக்கு எதாவது நடந்துடும். இதெல்லாம் முகமாலையில் தான் நிற்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான் பிஞ்சு. இப்போதான் கஜுப்பழம் வந்து காய்க்கிறதுக்கு காயா வந்திருக்கு சின்னனா. இதில் வந்து இந்த பெருசு இருக்கு பாருங்க. ஐயோ அம்மா, பார்த்தீங்களா? இந்த விதை வந்து பெருசு. இது ஒரு 20 கிலோ வரும் போல. இந்த மரத்தை இந்த விதையை கொண்டே வச்சு மரம் போலடா. இது பெருசே ஒழியாமல் நம்முடைய காய காணலையே. கதையோட கதையாக நானும் பழங்களை வச்சு கொண்டு போகிறேன். இந்த பக்கமாக வச்சு கொண்டு போவேன். இந்த பக்கம் பார்த்தா பிஞ்சு வைக்கிறாங்கப்பா. என்ன செய்வது? சரி, அவர் நல்ல நல்ல காலத்துக்கு இன்னொரு பேக்குன்னு தந்தவர். சரி, அதுக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கு. அதை விட என்ன திரும்புகிற இடமெல்லாம் பழங்களாக தான் கிடக்கு. என்ன இருக்கா? பிடிச்சி தாங்க பாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்லையாக்குமா? காட்டுங்க, எனக்கு ஒரு எங்கட உறவுகளும் பார்க்கணும். பார்க்க இவ்வளோ ஆசையாக இருக்கு பாருங்க. இது புடுங்கேக்குல இலையல் கண்களுகள் ரெண்டு கண்ணுக்குள்ளையும் முடியுதாப்பா. இது வழுக்க கிடக்காது. அது நீங்கள் ஒரு காய்ங்க, நான் பிடிக்கிறேன் பாருங்க. நல்ல பழங்க. சில இடத்துல சும்மா ரத்த கலரில் இருக்கும் பழங்கள் பார்க்கவும் ஆசையாக இருக்குமாப்பா. இது வந்து 7-8 வருஷத்துக்கு முற்பட்ட மரங்களாம். இது வந்து நீங்களும் நட்டு பலனடையணுமெண்டா இப்படி நட்டு வீடுகளில் நட்டு இப்படி இதண்டலாம். ஆனால் வந்து என்னென்னா எடுத்த கையோட பலன் தரணுமெண்டு நீங்கள் நினைச்சா அது கஷ்டம். எதுக்குமே பொறுமையாக இருக்கணும். இவர் வந்து இந்த இந்த தோட்டம் செய்கிற அண்ணன் வந்து வேறொருத்தர் வெளிநாட்டில் நிற்கிறாராம். அவர்கிட்ட காணியில் வந்து தானம் இந்த மரங்களை நட்டு வந்து பலனை வந்து பெறுறாராம் அந்த ஐயா சொன்னவர். அவர் வந்து வீடியோ கதைக்கு கொஞ்சம் வெக்கப்படுறார். அதால் தான் நான் அவர்கிட்ட இதுகளை அறிவுரைகளை கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க மெட்ட வர்றதுக்கு போ. நான் பிடுங்கினதுலேயே பழமண்டா பழம் அப்படி என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது ரெண்டு. பாருங்கோ, நீங்கள் பார்த்துக்கொண்டு ஆசைப்படுவீங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னு பாருங்க, எனக்கு எட்டாது. அது வந்து ஒரு தடியால் தான் தட்டணும். இப்போ இவர் தான் தட்ட போகிறார் தடியால். ஒரு தடி எடுத்து நான் பிடுங்கினதுக்குள்ளேயே இதுதான் பெரிய காய். பாருங்கோ, இந்த காடை அப்படி என்ன பெருசப்பா. காட்டுங்க. இஞ்சி பழமண்டா பழந்தான். இது என்னடாப்பா அங்கே போகுது. அப்படி எப்படிங்க இன்னொன்று டாக்குது. அது எனக்கு கட்டாது. நீங்கள்லாம் அதை பிடுங்க. இங்கே பாருங்கோ, இந்த 3 பழத்தையும் இந்த விதையே பெரிய நிறையில் இருக்கும். இப்படி நீங்கள் பழம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பெரிய பழம் பாருங்க. இதில் நான் வீட்டை போய் உப்புத்தூள் எல்லாம் போட்டு வெட்டி போட்டு சாப்பிடுவேன். உங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் கிடைக்கல. ஆனால் நான் இந்த வீடியோ எடுத்து உடனே நான் போடுறேன். நாங்கள் போடுறேன் 2ஆம் நாளோ 3ஆம் நாள் தான் போடுறோம் நாங்கள். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பினா எனக்கு தராமல் கதைக்கிறேன், எனக்கு தராமல் வீடியோ போடுறேன், நான் கமெண்ட் பண்ண மாட்டேன் போ அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்கள். ஒன்றும் செய்யலாம். நான் 2-3 நாளாக இந்த வீடியோ போடுவேன் எடுத்து. அதெல்லாம் கஜுப்பழம் சாப்பிடணுமென்னு நிறைய பேருக்கு சரியான விருப்பம். ஆனால் இப்போ பாருங்க என்ன கதியில் கிடக்குதுண்டு. எல்லா கஜுப்பழமும் கீழே கிடக்குதப்பா. கீழே கிடக்கிற எட்டக்கூடிய மாதிரி இருக்கிற எல்லாம் பிடுங்கியாச்சு. இனி மேலே இருக்கிறத பிடுங்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கஜுப்பழம், பாலப்பழம், ஈச்சம்பழம், நாவல் பழம் எல்லாமே ஒவ்வொரு சீசனுக்கு தான் வரும். அப்போ அந்தந்த நேரங்களில் அந்தந்த டைம்ல எல்லாம் அதெல்லாம் பிடுங்கியோ இல்லை எங்கே இருந்தாலும் வேண்டியோ சாப்பிட்டு கொள்ளணும். இப்போ வந்து இது எனக்கு அம்பிட்டுருக்கிறபடியால் பிடுங்குவோம். நீங்கள் பிடுங்குவோ, நானே பிடுங்குறேன்.
பாத்தியலோ இதெல்லாம் கொடுத்து வைக்கணும். இப்போ சில பேருக்கு இப்படி தோட்டங்களில் பிடுங்கி சாப்பிட்ற வாய்ப்பெல்லாம் இருக்காது அநேகமான ஆட்களுக்கு. இந்த கஜுப்பழத்தின் விதையை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பளம் கொடுத்து தானா இதை பிடுங்கி எடுக்கிறவையாமண்டு அந்த தோட்டக்கார அண்ணன் சொன்னவர். எல்லாருமே வந்து தோட்டங்களில் எடுக்க விட மாட்டினோம். நாங்கள் கேட்ட கையோட முகம் சுளிக்காமல் அந்த அண்ணன் வந்து சரி ஓகே எடுங்கன்னு சொன்னவர். அந்த மனசுக்கும் நன்றியை சொல்லணும் அவருக்கு. பார்த்தீங்களா இவ்வளோ பிடுங்கிட்டேன். ஆனால் இதில் இருக்கிற எல்லாம் பழமண்டி இல்லை, சிலதுகள் விதையிலையும் போட்டிருக்குறேன். ஆனால் இதுக்கு மிஞ்சி இருக்குது. அங்கே பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே இருக்குது. அதெல்லாம் இங்கே பிடுங்க இல்லாமல் கிடக்குது. அங்கே நல்லா மேடையெல்லாம் கிடக்குது. லைட்டுகள் பூட்டின மாதிரி எல்லாம் உயரத்தில் தான் கிடக்குது. ஆனால் வந்து இப்போ தான் சீசன் தொடங்கி இருக்குது, இன்னும் நாள் இருக்குது. அப்போ இனி ஒரு மாதம் போனோன்னா இன்னும் நிறைய பழங்கள் வரலாம். அந்த டைம் சிலது வீடியோ எடுக்கக்கூடும். நாங்கள் கேட்டுட்டு சில நேரங்கள் வருவோம்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இப்போ வந்து இவ்வளோ தான் ஆகலாம், எல்லாம் உயரத்தில் இருக்கிறபடியாக ஒன்றும் செய்யலாம் இருக்குது. பேக்கு வந்து சின்ன பேக் தான், அருந்தாலும் அரும். இவ்வளோதான் பழங்கள். இந்த கையிலையும் 2 கிடக்கு. இதுன்ற விதையை வந்து சுட்டும் சாப்பிடலாம். நான் மெட்ட வீடியோக்களை சுட்டு சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ நீ வீட்டை போக வேண்டிய எல்லாம் மாஞ்சிட்டமே நெய்கிறது. ஒரு மாதிரி எல்லா பழங்களையும் பிடுங்கிட்டேன். இங்கே பாருங்க, கீழையும் பாருங்கோ, இந்த கையில் இருக்கிறது இவ்வளோ தான் பிடுங்கினான். மரத்தில் வந்து வேற இல்லை, இருக்குது பழமண்டி இல்லை. அப்போ நான் இவ்வளோ தான் பிடுங்கினான். இதெல்லாம் நீங்கள் பிடுங்கக்குள்ளேயோ சாப்பிடக்குள்ளேயோ பார்த்து தான் சாப்பிடணும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வாயெல்லாம் அவியும் அந்த பாலுகள் பட்டா. இப்போ கவனமாக தான் சாப்பிடணும். ஓகே, ஒரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.